Hello guys, welcome back to my channel Tamil FT Square. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துறீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் FT ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான். ஸோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம சேனலுக்காக நம்ம வந்து ஒரு புது மைக் வாங்கியிருக்கோம். தட் இஸ் Boya M1 மைக். ஸோ அந்த மைக்கை பற்றின ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் கூடவே நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் பார்த்திங்கன்னா OnePlus Nord. ஸோ அந்த நாடு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு USB Type-C to 3mm ஜாக் கனெக்டர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நான் அமேசானில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்னா அவங்க பார்த்து தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க ரெண்டு ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இதான். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த Boya M1 மைக் அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த கனெக்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த Boya M1 மைக்கை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஸோ உள்ளே நமக்கு கிடைக்கிற பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா, ஸோ த Boya BYM1 மைக். ஸோ இந்த ஸ்டிக்கர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து த ஒரிஜினல் ஒன். இந்த QR கோடு இருக்கணும். ஸோ இதுதான் அந்த ஒரிஜினல் ஒன். ஸோ த BYM1. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கிளிப் ஆன் மைக் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன், DSLR, கேமரா ரெக்கார்டர்ஸ், ஆடியோ ரெக்கார்டர்ஸ், PC எக்ஸட்ரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓம்னி டைரக்ஷனல் கண்டென்சர் மைக்ரோஃபோன், இது வந்து மல்டி டைரக்ஷனல், ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹை குவாலிட்டி கண்டென்சர் இன் ஐடியல் ஃபார் வீடியோ யூஸ், ஸோ அது இருக்குது. ஸோ லோ ஹேண்ட்லிங் நாய்ஸ் வந்து லோ ஹேண்ட்லிங் நாய்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் லேபிள் கிளிப், LR4 ஃபுல் பேட்ரி அண்ட் ஃபோம் விண்ட்ஸ்க்ரீன் அண்ட் 1/4 அடாப்டர், இது எல்லாமே இருக்குது இதில். அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைக் த டிரான்ஸ்டியூசர், எலக்ட்ரிக் கண்டென்சர், போலார் பேட்டர்ன், ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், சிக்னல் சென்சிட்டிவிட்டி, அவுட்புட் இம்பிடன்ஸ், கனெக்டர் அண்ட் ஆக்சஸ் இன்க்ளூடட், பேட்ரி டைப் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட வெயிட், டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த BYM1 Boya மைக். ஸோ இதை இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து Boya BYM1 மைக் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே வந்து ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சுருக்கு பை மாதிரி ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல கேட்சியான லுக்கில் போயான்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து எங்கேயாவது கேரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே ஒரு கவரில் வந்து ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து DSLR கேமராக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிப் வந்து நம்ம இது காலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த DSLR கனெக்ட் பண்ணுற ஒரு ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு இது பார்த்திங்கன்னா பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்ரி எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த DSLR கேமராஸ், ஸோ அதுக்கு போடும்போது நம்ம வந்து மைக்கில் வந்து பேட்ரி போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பேட்ரி போடும். மற்றபடி ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பேட்ரி தேவையில்லை, நீங்கள் பேட்ரி போட தேவையில்லை. ஓகே, இதெல்லாமே வச்சிடலாம். ஸோ இந்த மெயினான ஐட்டம்ஸ் பார்க்கலாம். உங்களை பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த Boya மைக் வந்து இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கைஸ் ஃபுல்லாகவே வந்து நல்ல லெங்க்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் இதுவுமே வந்து இந்த கவரில் தான் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து இதை ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபோம் வந்து அந்த தனியாக வந்துடும், நம்ம தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் அதை கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக உள்ளது. அப்புறம் இங்கே ஒரு பேட்ரி போடுறதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இங்கே வந்து கிளிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த கிளிப்பை வந்து இது இங்கே ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கிளிப்பை வந்து நம்ம அந்த மைக் கூட ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து வரும், இந்த கிளிப் வந்து இங்கே வரும், இங்கே வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அது இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோம் மேலே போட்டு இங்கே வந்து நம்ம காலில் நம்மளோட அந்த ஷர்ட்டில் வந்து கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி போடுறதுக்கு தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து கேமரா, மேலே வந்து கேமரா, DSLR கேமரா அண்ட் எனி கேமராஸ், கீழே வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபாக ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து கேமரா யூஸ் பண்ணும்போது நீங்கள் மேலே வந்து ஆன் பண்ணிக்கலாம். அது DSLR கேமராஸ். அப்போ வந்து நீங்கள் பேட்ரி வந்து உள்ளே போடணும். நார்மலாக ஸ்மார்ட் ஃபோன் ஆர் எனி அதர் ஸ்மால் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த இதில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் உங்களுக்கு உள்ளே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ரி போடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பேட்ரி போடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு பேட்ரி போட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் அந்த பேட்ரி. ஓகே, ஸோ இந்த பேட்ரி வந்து பாசிட்டிவ், இங்கே வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ், இதில் வந்து பாசிட்டிவ் வரும். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் வந்து இது எப்படி போடணும். ஓகே, ஸோ இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு நம்ம வந்து நார்மலாக மொபைலுக்கு வந்து தேவையில்லை, பட் டிஎஸ்எல்ஆர் கேமராஸ்க்கு நீங்கள் இதை வந்து போடணும். ஸோ நம்ம போட்டுட்டு இதை வந்து மேலே வந்து போட்டுடலாம். ஓகே, இதை டைட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ இதோட லென்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம அவ்வளோ லென்த் தேவையில்லை, பட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குக்கிங் சேனல் இல்லைனா ஒரு இன்டர்வியூ பண்ணணும், அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் லென்த்தாக வந்து ரொம்ப தூரம் வச்சு பேசணும், நீங்கள் கேமரா எடுத்துகிட்டே வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணோன்னா இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் போயா மைக் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ இதான் வந்து நான் வாங்கியிருக்கேன், போயா BY1 மைக். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு என் ஃபோனில் கனெக்ட் பண்ணி நான் வீடியோவோட கனெக்ட் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நான் செக் பண்ணுறேன். ஸோ கூடவே இன்னொரு அன்பாக்சிங்கும் பார்த்துக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கனெக்டர் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கனெக்டருக்கு வந்து நல்ல மேலே வந்து ஃபுல்லாக அந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங் ரொம்பவே நல்லா இருக்குது அமேசானில். ஸோ இதுதான் அந்த கனெக்டர். ஸோ USB-C to ஹெட்ஃபோன் ஜாக் அடாப்டர். இது பார்த்திங்கன்னா JHE. ஸோ இங்கே தான் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஸோ உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உள்ளே ஒரு கேஷ்பேக் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுத்தோம்னா அதை வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு 50 ருபீஸ் கேஷ்பேக் தராங்க. அதுக்குள்ளே அந்த ஸ்லிப் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கனெக்டர். ஸோ இந்த Type-C to 3mm ஜாக். ஸோ இது வந்து என்னோடய OnePlus Nord மொபைல் கனெக்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இதை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க. ஸோ இதை வந்து நான் வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இந்த 3mm ஜாக்கை வந்து இதோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை 3mm ஜாக் கனெக்ட் பண்ணிட்டேன். இதை வந்து என்னோடய மொபைலில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த Type-C வந்து என்னோடய மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அது எப்படி குவாலிட்டி இருக்குன்றதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் கேமரா அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் கேமரா டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் கேமரா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு லோகோவில் ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னே அது வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ 99% ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அலோ வைல் யூஸிங் த ஆப் அது கொடுத்துட்டு ஓகே பட்டன் கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். இதில் மூலிமா நீங்கள் கேமரா எடுக்கலாம். நான் வந்து இப்போ செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வீடியோ செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த வீடியோ செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா ஆடியோ சோர்ஸ்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ ஆடியோ சோர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் இஃப் ப்ரெசென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மைக் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து எனேபிள் பண்ணிட்டேன். எனேபிள் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். எனேபிள் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேமரா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு நம்ம ஆடியோ நமக்கு எப்படி கேப்சர் ஆகுதாங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து என்னோடய போயா BY1 மைக்கை வந்து என்னோடய OnePlus Nordோட கனெக்ட் பண்ணிவிட்டேன் யூஸிங் த கனெக்டர். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய மைக்கில் தான் வந்து பேசிகிட்ருக்கேன். இந்த வாய்ஸ் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து BY1 மைக்கோட சவுண்ட் குவாலிட்டி. நான் இன்னுமே பின்னாடி போகிறேன். ஸோ நான் இன்னும் பின்னாடி போய் செக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், நான் வந்து இப்போது போயா BY1 மைக்கில் தான் பேசிகிட்ருக்கேன். இப்போ நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகிறேன். ஸோ வந்து என்னோடய வாய்ஸ் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டுருக்கேன். இனிமேல் வந்து என்னோடய வாய்ஸ் வந்து அதில் கிளியராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து BY1 ஸ்பெஷல். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களோட வாய்ஸ் வந்து நல்லா கேப்சர் ஆகும். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே ஆகும்.
ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து உங்கள் டிஃபால்ட் கேமராவில் சில ஃபோன்ஸில் வந்து டிஃபால்ட் கேமராவில் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக நீங்கள் ஓப்பன் கேமராங்கிற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த மொபைல் கேமரா அந்த ஆப்போட கேமராலேருந்து தான் நான் வந்து இப்போது வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய டிஃபால்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணல. நான் டிஃபால்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த வாய்ஸ் வந்து எனக்கு கேப்சர் ஆகலை, இந்த Boya M1 வந்து கேப்சர் ஆகலை. ஸோ அதனால் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து தான் நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னோடய ஃபோன்லேயும் இதுவும் டிஃப்ரென்ஸ் நான் காட்டுறேன். என்னோடய ஃபோனில் ஆடியோ எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுதான் என்னோடய BY1 மைக். ஸோ கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்க. இது வந்து பெஸ்ட் மைக் ஃபார் யூடியூப் அண்ட் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஃபார் இன்டர்வியூஸ். ஸோ மெயினாக வந்து யூடியூப் ப்ளாகர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான் நான் வாங்கினேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.